Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. இன்று நாம் சலாத்துன் நாரியாவினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். சலாத்துன் நாரியா இதற்கு இரண்டு பெயர்கள் உண்டு. ஒன்று சலாத்துன் நாரியா, இரண்டாவது சலாத்தே தஃப்ரீஜியா என்று இரண்டு பெயர்கள் உண்டு. நாரியா என்றால் நாரிலிருந்து வருவது நாரியா, நெருப்பு. நெருப்பு எப்படி ஒரு மரக்கட்டையை எரித்து விடுகிறதோ அது போன்று இந்த சலாத்துன் நாரியா நமது துன்பங்களை எல்லாம் எரித்து விடுகிறது, இன்பகரமாக மாற்றி விடுகிறது என்பதற்காக வேண்டி இதற்கு சலாத்துன் நாரியா என்று பெயர் சுட்டி இருக்கிறார். இரண்டாவதாக இதற்கு சலாத்தே தஃப்ரீஜியா என்ற ஒரு பொருள் உண்டு. தஃப்ரீஜ் என்றால் கடினமான முடிச்சுக்களை அவிழ்க்கக்கூடியதற்கு தஃப்ரீஜ் என்று சொல்லப்படும். கடினமான சிரமங்களையும் இந்த சலாத்துன் நாரியா அவிழ்த்து விடும், அதனை இன்பகரமாக மாற்றிவிடும் என்ற காரணத்தினால் இதற்கு சலாத்தே தஃப்ரீஜியா என்ற ஒரு பொருளும் உண்டு. இந்த சலாத்துன் நாரியா பல அற்புத தன்மைகள் கொண்டது. இதனை ஹஜரத் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற மிக பெரும் உலமாக்கள், மிக பெரும் வல்லுநர்கள் இதனை புகழ்ந்துரைத்துள்ளார்கள். நீங்கள் சலாத்துன் நாரியாவை ஓதும் பொழுது இரண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள சொல்கிறார்கள். முதலாவது, நாம் என்ன தேவைக்காக வேண்டி, எந்த ஒரு அமலுக்காக வேண்டி நாம் சலாத்துன் நாரியாவை ஓதி வருகிறோமோ அதில் முழு கவனத்துடன் அமர்ந்து ஓதுவது, இது முதலாவது. இரண்டாவதாக 4444 தடவைகள் இந்த சலாத்துன் நாரியாவை ஓதுவது. இத ஒரே நபர் தான் உட்கார்ந்து ஓதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பல நபர்கள் சேர்ந்தும் ஒரே நோக்கத்தோடு 4444 தடவைகள் ஓதிக்கொள்ளலாம். அதே போல ஒரே சமயத்துல ஒரே அமர்வுல உட்கார்ந்து ஓதணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மாச காலம், 2 மாத காலங்கள் நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கணக்கு வச்சும் கூட கால வரையின்றி நீங்கள் 4444 தடவைகள் ஓதி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார்கள். ஆனா அவங்க குறிப்பா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க. என்னன்னா, இந்த 4444 எண்ணிக்கை இருக்கல்லவா, இந்த எண்ணிக்கையில கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்றாங்க. அதற்கு முன்னாடியும் 1000 வேணாம், அதற்கு பின்னாடியும் 1000 வேணாம். அதாவது 4445 அப்படியும் 1000 வேணாம், 4443 இப்படியும் 1000 வேணாம். மாறாக இந்த எண்ணிக்கையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கவனமா இருங்கன்னா என்ன, அந்த 4444 முடிஞ்ச உடனேயே துவா செய்ய சொல்றாங்க. இதை நீங்க கவனமா இருந்துக்கணும். சரி, அவ்வாறு நாம் இந்த சலாத்துன் நாரியாவை நம்முடைய தினசரி அமல்கள் இருந்து ஒரு அமலா ஆக்கிக்கிட்டோம்னா, அது உதாரணமா ஒரு நாளைக்கு 50 தடவை, ஒரு நாளைக்கு 100 தடவை, தினசரி 100 தடவையாக, தினசரி 50 தடவையாக இதை ஓதிக்கிறோம்னா தாராளமாக ஓதலாம். சலாத்துன் நாரியா ஒரு அற்புதமான வல்லமை கொண்டது. அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்களுடைய அந்த அனுபவங்களை மட்டும் உங்களுக்கு சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிரும். நீங்கள் தாராளமாக உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நீங்க அனுபவித்து பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். எவ்வளவு பண கஷ்டத்துல மூழ்கி தலைத்தவர்கள் ஒரே ஒரு நாள்ல எல்லாரும் குடும்பத்தோடு அமர்ந்து எல்லாருமா ஓதி ஒரு நாள்ல அவர்களுடைய வாழ்க்கை மாறிய சம்பவங்கள் எல்லாம் சலாத்துன் நாரியாவை கொண்டு உண்டு. எனவே சலாத்துன் நாரியாவை நீங்கள் தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சலாத்துன் நாரியாவை ஒரு முறை நான் ஓதி காட்டுறேன், பார்த்து கொள்ளுங்க. இப்ப ஸ்கிரீன்லயும் சலாத்துன் நாரியா வரும், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். என்னுடைய உச்சரிப்பின் மூலமாக ஸ்கிரீன்லையும் பார்த்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தினசரி இதனை நீங்கள் பழக்கமாக கொண்டு வாருங்கள். ஒரு சின்ன குறிப்பு, சலாத்துன் நாரியாவை நீங்க ஒரு கரதோட தான், ஒரு நோக்கத்தோட தான் ஓதணுங்கிற அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ்விற்கு அன்பளிப்பாகவும் நீங்கள் இதை ஓதலாம். அப்படி ஓதினாலும் உங்கள் வாழ்வினுடைய சகல துன்பங்களும் அல்லாஹ் இன்பமாக இந்த செலவாத்தை கொண்டு மாற்றுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுக்கு முழு கேரண்டி நான் தர்றேன். தினசரி நீங்கள் இதை ஓதி பாருங்கள். சலாத்துன் நாரியாவை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வஸல்லிம் ஸலாமன் தாம்மன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பிஹில் உக்து வதன்ஃபர்ஜு பிஹில் குரபு வதுக்தா பிஹில் ஹவாயிஜு வதுனாலு பிஹில் ரகாயிபு வஹுஸ்னல் ஹவாத்திமி ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس وبعدد كل معلوم لك. இந்த சலாத்துன் நாரியாவை நீங்கள் உங்களது வாழ்வினுடைய ஒரு அவுராதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். காலங்கள் கடக்க அல்லாஹ் உங்களுடைய துன்பங்களை எல்லாம் இன்பமாக இந்த சலாத்துன் நாரியாவை கொண்டு மாற்றுவான் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.